33 சொல்கிறா. இப்போ என்னன்னு பாருங்க, ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். துவாதச ஆதித்யர்கள்னா ஆதித்யர்கள்னு ஒரு கூட்டம், 12 பேர் இருக்கா. துவாதச, துவானா 2, தசனா 10, துவாதசனா 12, 12 ஆதித்யர்கள். ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள். அஸ்வினி குமாரர்கள் 2. அதனால் துவாதச ஆதித்யர்கள், அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள். 12 + 11 + 8 + 2 கணக்கு போட்டேன்னா 33 வந்துடும். இந்த ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா. இப்போ 33 கோடி மல்டிப்ளை பண்ணேன்னா 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறோம். அதனால தான் இவ்வளவு தேவர்கள் இருக்கா. அப்பேற்பட்டவர்களும் 33 சொன்னபடியால் அந்த குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டாள் சொல்லிட்டு, அமரர்க்கு முன் சென்று, அதாவது பெருமாள் கிட்ட போய் நம்ம பிரார்த்திக்கணுங்கிறது இல்லையா, ஐயோ நம்ம கஷ்டம்னு நினைச்சாலே அவன் வந்துருவானாம்.